பாட்டாளி மக்கள் கட்சி தலைவர் மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் தலைமையில் நாளை காலை 10 மணி அளவில் தியாகராய நகர் ஜிஆர்டி ஹோட்டலில் நடைபெறவுள்ள சமூக நீதி கணக்கெடுப்பு எனும் சாதி வாரியான கணக்கெடுப்பை தமிழக அரசு உடனடியாக நடத்திட வேண்டும் என்ற கோரிக்கையை வலியுறுத்தி நடைபெறவுள்ள அனைத்து கட்சி தலைவர்கள், அனைத்து சமுதாய தலைவர்கள் கூட்டத்திற்கு பாட்டாளி மக்கள் கட்சியுடைய தலைவர் மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் அழைப்பு விடுத்திருக்கிறார்கள். அந்த அழைப்பிதழை இன்றைக்கு தமிழ்நாட்டில் இருக்கின்ற அனைத்து கட்சி தலைவர்களுக்கும் அனைத்து சமுதாய தலைவர்களுக்கும் கொடுத்திருக்கின்றோம். அந்த வகையில் தமிழக முதல்வர் மாண்புமிகு ஜோசப் விஜய் அவர்களுக்கு அவருடைய பனையூர் அலுவலகத்தில் தாவேக அலுவலகத்தில் 1ஆம் தேதி அலுவலகத்தில் கொடுக்கப்பட்டது. இருந்தாலும் எங்களுடைய பாட்டாளி மக்கள் கட்சியுடைய தலைவர் அவரை நேரில் சந்தித்து அந்த கடிதத்தை அந்த கூட்டத்தில் பங்கேற்க வேண்டும் என்ற ஒரு கடிதத்தை தர வேண்டும் என்று எங்களுக்கு அறிவுறுத்தியதற்கிணங்க இன்றைக்கு முதல்வரை சந்தித்து அந்த கடிதத்தை அந்த கூட்டத்தில் கலந்து கொள்ள வேண்டும், தாவேக சார்பில் கலந்து கொள்ள வேண்டும் என்ற அழைப்பை கொடுக்க இங்க வந்தோம். அங்க அமைச்சர் மாண்புமிகு அமைச்சர் புசி ஆனந்த் அவர்களிடம் இந்த கடிதத்தை கொடுத்திருக்கின்றோம். நீங்கள் தவறாமல் கலந்து கொள்ள வேண்டும், அவசியம் கலந்து கொள்ள வேண்டும் என்ற வேண்டுகோளை வைத்தோம். அவரிடம் கட்டாயம் தாவேக சார்பில் அந்த சமூக நீதி கணக்கெடுப்பு எனும் சாதிவாரி கணக்கெடுப்பு கூட்டத்தில் நாங்கள் அவசியம் கலந்து கொள்கிறோம் என்ற உறுதிமொழியை இன்றைக்கு மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் அளித்திருக்கின்றார்கள். அனைத்து கட்சி கூட்டம் அனைத்து சமுதாய தலைவர்கள் கலந்து கொள்கின்ற கூட்டம் நாளை நடைபெறும். எல்லா கட்சியும் கொடுத்துருக்கு, தமிழ்நாட்டில் எல்லா கட்சியும் கொடுத்துருக்கு. அதிமுக, திமுக, விடுதலை சிறுத்தைகள், கம்யூனிஸ்ட் 2, பாரதிய ஜனதா, நாம் தமிழர் கட்சி, மனிதநேய மக்கள் கட்சி, இந்திய யூனியன் முஸ்லீம் லீக், புரட்சி பாரதம், இப்படி எல்லா கட்சிகளுக்கும் அழைப்பு விடுக்கப்பட்டிருக்கின்றது. அனைவரும் அதில் கலந்து கொள்வதாக உறுதியளித்திருக்கின்றார்கள். ஆளுங்கட்சியான முக்கியமாக இதில் ஆளுங்கட்சி பங்கேற்க வேண்டும் என்ற விருப்பத்தை எங்களுடைய தலைவர் அவர்கள் அறிவுறுத்தல்களுக்கு இந்த கடிதத்தை இன்றைக்கு கொடுத்திருக்கின்றோம். மாண்புமிகு அமைச்சர் ஆனந்த் அவர்கள் தாவேக சார்பில் கட்டாயம் அந்த கூட்டத்தில் கலந்து கொள்வதாக எங்களுக்கு உறுதியளித்திருக்கிறார். சாதிவாரி கணக்கெடுப்பு அவங்க தான் முடிவெடுக்கணுன்றதுனால தான் அவங்க கலந்துக்கணும் என்பது எங்கள் தலைவருடைய விருப்பம். கடிதத்தை அலுவலகத்தில் கொடுத்ததுனால இல்ல நேரா பார்த்து கொடுக்கணும்ன்றதுனால அன்னைக்கு திருச்சி போயிட்டாங்க. அன்னைக்கு யாருமே அலுவலகத்தில் கொடுத்த கடிதத்தை இன்னைக்கு நேரா கொடுக்கணும்னு சொல்லி நம்முடைய மாண்புமிகு அமைச்சரை சந்திச்ச போது அவர் வாங்கிட்டார் கடிதத்தை. முதல்வருக்கு நாங்கள் தெரிவிக்கிறோம், கட்டாயம் எங்க கட்சி கலந்துக்குது அந்த கூட்டத்தில். ஜிஆர்டி ஹோட்டல்ல, டி நகர் ஜிஆர்டி ஹோட்டல். திமுகவும் கொடுத்திருக்கோம். அதனுடைய தலைமை செயலாளர் RS பாரதி அவர்களை சந்தித்து அந்த கடிதத்தை கொடுத்திருக்கிறோம். அவர்களும் கலந்து கொள்வதாக சொல்லியிருக்கிறார்கள். அதிமுக தீர்மானம் நாளைக்கு தாங்க சரி. எல்லா தலைவர்களும் சேர்ந்து கூடி பேசும்போது ஒருமித்த கருத்தா ஒரு தீர்மானமா நாளைக்கு தான் போடுவாங்க. தீர்மானம் நாளைக்கு தான் தெரியும். அதிமுக தரப்புல பொதுச் செயலாளர் எடப்பாடியார் சந்திச்சு நாங்க கடிதம் கொடுத்திருக்கோம். அவரும் கலந்துக்கிறதா, எல்லாருமே கலந்துக்கிறதா தான் சொல்லி, யாருமே நாங்கள் இந்த கூட்டத்தில் கலந்து கொள்வதாக உறுதியளித்து எங்களுக்கு தொலைபேசி மூலமாக தகவலும் கொடுத்திருக்கிறார்கள். ஒரு பிரச்சனையுமே இல்லையே சார். சாதி வாரியாக கணக்கெடுப்பதில் ஒரு பிரச்சனையும் இல்லை என்பதை மற்ற மாநிலங்கள் நிரூபித்து காட்டியிருக்கின்றன. அதே தான் எங்க தலைவர் தொடர்ந்து சொல்லிட்டு வர்றாரு. பாமக என்பது ஒரே அணிதான் சார். மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் தலைவராக கொண்ட மருத்துவர் ஐயா அவர்களை நிறுவனராக கொண்டது தான் பாட்டாளி மக்கள் கட்சி. அதெல்லாம் விட்டுடுங்க. பாட்டாளி மக்கள் கட்சி என்பது ஒன்றுதான். நன்றி.